ஒரு ஊரில் ருக்கு பாட்டி தன் மகன் மற்றும் மருமகளுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தாள். ஆனால் அந்த மகனுக்கும் மருமகளுக்கும் ருக்கு பாட்டியை பிடிக்கவில்லை. இன்னுமா கவி சமையல் பண்ணல? என்னதான் பண்றியோ எனக்கு தெரியல. வேலைக்கு டைம் ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? நானும் செஞ்சுன்னு தான் இருக்கேன். நான் மட்டும் என்ன பண்றது? உங்க அம்மா சும்மா தானே இருக்காங்க. அந்த சப்பாத்தி என்ன தேய்ச்சி கொடுக்கலாம்ல? என்னையே வந்து திட்டுங்க. எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் போறேன். நீ ஏதோ செஞ்சுன்னு இருக்கியா? நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தாமா நான் கும்பன்னு உக்காந்துன்னு இருக்கேன். உனக்கு உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி குடுமா, நான் சப்பாத்தி தேய்ச்சி கொடுக்குறேன். அங்க இருக்கு பாருங்க, எடுத்து தேய்ங்க. உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும், எல்லாம் சொல்லணும், அப்பதான் செய்வீங்கல்ல. ருக்கு பாட்டியா அவங்க மருமக எப்ப பாரு திட்டினே இருப்பாங்க. வேற என்ன பண்றதுன்னு ருக்கு பாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருந்தாங்க. ஆனா ருக்கு பாட்டி ரொம்பவும் நல்லவங்க. ஒரு நாளும் அவங்க மருமகளை திட்டினதே இல்லை. கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் கவி பிரெக்னன்ட் ஆனாங்க. ருக்கு பாட்டி பத்திரமா கவியை பார்த்துன்னு இருந்தாங்க. எந்த ஒரு வேலையும் கொடுக்கல அவங்களுக்கு. எல்லா வேலையும் ருக்கு பாட்டியே செய்வாங்க. கொஞ்சம் மாசமும் ஆச்சு. என்னம்மா இது, ஆம்பளை புள்ள பொறுக்குன்னு பார்த்தா இந்த பொம்பளை புள்ள பிறந்துட்டு இருக்கே. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும். நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் ஆம்பளை புள்ள பொறுக்கணும். நான் பேசாமல் வெளியூருக்கு போய் வேலை செய்யலான்னு இருக்கேம்மா. அப்போ தானே நிறைய சம்பாதிக்க முடியும். நானும் வருவேன். நான் மட்டும் என்ன பண்றதுங்க? உங்களை விட்டு நான் எப்படிங்க இருப்பேன்? என்ன கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தீங்களா? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போவோம். நானும் சம்பாதிக்கிறேன், நீங்களும் சம்பாதிங்க. இந்த குழந்தைய வேணும்னா உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். உங்க அம்மா வளர்க்கட்டும். என்ன பண்ணலாம்? சரி, எங்கள் அம்மாவையே பார்த்துக்க சொல்லுவோம். நானும் எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் வளர்ந்தேன். எங்கள் அம்மா என்னை மட்டும் என்னை பார்த்துக்குனாங்களா? இந்த குழந்தையாச்சு எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டோம். அடுத்த நாளும் ஆச்சு. நானும் என் பொண்டாட்டியோ வெளியூருக்கு போய் சம்பாதிச்சுன்னு வரலான்னு இருக்கோம். நாங்கள் வர வரையும் எங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க. நான் எப்படி பார்த்துப்பேன்? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? எனக்கே கண்ணு முன்னு கூட தெரிய மாட்டேங்குது எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதுல நீங்க வேற குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே. வேணும்னா நீங்க குழந்தைய தூக்கின்னு போயிடுங்க. நான் ஒருத்திய கூட இந்த வீட்டுல இருந்துக்கிறேன். என்னால முடியாது, என்னால பாத்துக்கவே முடியாது. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. 1ஆம் தேதியா நான் உனக்கு காசு அனுப்பிடுறேன். நீ சும்மா உக்காந்து மட்டும் பார்த்துக்கோமா. எங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட உனக்கு கஷ்டமாம்மா. நான் காசு அனுப்பிடுறேன், பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இப்படி மனசாட்சியே இல்லாம இந்த குழந்தைய விட்டு போறாங்களே. நான் எப்படி பார்த்துப்பேன்? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா இவங்களுக்கெல்லாம்? இவங்களுக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னு தான் விட்டுட்டு போயிட்டாங்க. யாரானா இப்படி இருப்பாங்களா? சொந்த குழந்தைய தனியா விட்டுட்டு போற அளவுக்கு கல் நெஞ்சக்காரங்களா இருக்காங்களே இவங்க. இவனை நான் தான் பெத்தன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. எப்படிதான் பாத்துக்க போறனோ தெரியல இந்த குழந்தைய. 2 மாசமும் ஆச்சு. இந்த அழகான குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க பாவி. காசு 2 மாசத்துல இருந்து அமிச்சுன்னு தான் இருக்கான். இருந்தாலே பயமா இருக்கே. இதே மாதிரி 1 வருஷமா ஆச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் காசே அவங்க அனுப்பல. போன மாசமும் காசு அனுப்பல, இந்த மாசமும் காசு அனுப்பல. செலவுக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. பணத்தாசை பிடிச்சி சுத்தமா காசு அனுப்பாம கொம்மன் ஆயிட்டாங்களே. குழந்தைய பாக்குறதுக்கும் வர்றதில்ல, காசும் அனுப்புறதில்ல. போனதுல இருந்து ஒரு நாள் கூட குழந்தைய பாக்குறதுக்கே வரல. அவங்களுக்கு குழந்தையே வேணாமே தானே கொம்மன் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி நான் இந்த குழந்தைய வளர்க்கறது? ஏமா செல்வி, மீனாவை கொஞ்சம் பாத்துக்கிறியாமா? நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லம்மா. அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோமா. நான் சம்பாதிக்கிற காசுல பாதி காசு வேணும்னா கூட உனக்கு கொடுத்துட்றேம்மா, பாத்துக்கோயம்மா. அட என்ன பாட்டி நீ இப்படி எல்லாம் சொல்ற? நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு நானும் தானே பாத்துன்னு இருக்க. நீ பயப்படாம போயிட்டு வா பாட்டி, நான் பாத்துக்கிறேன். என் சொந்த பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் பாட்டி. இப்படியெல்லாம் கூட இருக்காங்களான்னு உன் பையனை பார்த்துதான் நானே தெரிஞ்சுக்கினேன். நீ ஒன்னும் கவலைப்படாத பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீ காசும் தரவேனா ஒன்னும் தரவேனா, நான் வீட்டுல தானே இருக்கேன். எப்படியோ நான் பாத்துக்கிறேன் போ. அந்த பாட்டியும் நிலத்துல வேலை செய்யறதுக்கு போனாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு செஞ்சுன்னு இருந்தாங்க. கொஞ்சம் வருஷமா நிலத்து வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. மீனாவையும் நல்லா பார்த்துக்கினாங்க. அந்த தாத்தா அந்த பாட்டி கிட்ட நடந்த கதையெல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க. அந்த பாட்டியும் சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் அந்த நிலத்தோட ஓனர் அந்த பாட்டியை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. ஏமா ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுமா. இந்த பெருக்கிறது துடைக்கிறது எது இருந்தாலும் நான் செய்யறேன், கொஞ்சம் போட்டு கொடுமா.
ஐயோ இல்ல பாட்டி, நான் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கிறது இல்ல. வேற யார்கிட்டனா கேட்டு பாருங்க பாட்டி, என்கிட்ட வேலை இல்ல. அந்த பாட்டியும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்தாங்க, வேலையே கிடைக்கல. மீனாவும் ரொம்பவும் நல்லாவே வளர்ந்துட்டு இருந்தாங்க. பாட்டி பாட்டி, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு பாட்டி. எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா பாட்டி? பிரியாணி செஞ்சு கொடுக்கட்டுமாமா? சரி, நான் செஞ்சு கொடுக்குறேன், போய் விளையாடினரு. அந்த பாட்டியும் அவங்க பேத்திக்காக ரொம்பவும் ஆசையாக பிரியாணி செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு பாட்டி. எனக்காக காரம்லாம் கம்மியா போட்டியா? நல்லா இருக்கு பாட்டி. நம்ம பேசாம ஒரு பிரியாணி கடையை போட்டா என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்களது தள்ளு வண்டி இருக்கு. அவங்க நைட் டைம்ல தானே பானிபூரி போடுறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரையும் சும்மா தானே இருக்கு, கூடனா கொடுப்பாங்க. அவங்கள எதுக்கு நம்ம வேலையை கிட்டுன்னு இருக்கணும்? ஒரு 2 நாள்னா போட்டு பார்ப்போம், நல்லா வந்துச்சுன்னா இதையே பிக்கப் பண்ணிப்போம். ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் பிரியாணி கடைக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. சுட சுட சிக்கன் பிரியாணியும் செஞ்சாங்க. என்ன பாட்டி, சிக்கன் பிரியாணி கடைலாம் போட்டுட்டு இருக்க? உனக்கு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியுமா பாட்டி? எவ்வளவு ஒரு பிரியாணியே? ஒரு பிரியாணி 50 ரூபாப்பா. என்னப்பா பண்றது, வேற வழியே இல்லையே. ஏதாவது ஒரு பொழப்ப நடத்தி தானே ஆகணும். கடையில சாப்பிட்ற மாதிரி ஆஹோ ஓஹோன்னு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா வீட்டு சாப்பாடு மாதிரி ருசியா இருக்கும் பையன் பிரியாணி. ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, பிடிக்கலன்னா இன்னொரு டைம் வராதீங்க, நானே சொல்றேன். ஓஹோ, சரி சரி, எனக்கு ஒரு பிரியாணி கொடுங்க, சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த வயசான காலத்துலேயும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே பாட்டி நீங்கள். ஒருத்தராக அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. பாட்டிக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. பாட்டி, நிஜமாலே உன் பிரியாணி சூப்பர் பாட்டி. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் உன் பிரியாணியை பற்றி நான் சொல்கிறேன் பாட்டி. சரி, டைம் ஆகுது, வரேன். பல வருஷமாக அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு மீனாவை நல்லாவே வளர்த்தாங்க. மீனாவும் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய அதிகாரியாக இருந்தாங்க. ருக்கு பாட்டிக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ருக்கு பாட்டிக்கு ஒரே ஒரு கவலை தான். மீனா, நான் உயிரோடு இருக்கும் போதே உன் கல்யாணத்தையும் நான் பாத்துடலான்னு இருக்கேன். எனக்காக இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றமா? எனக்கு உன்னை நினைச்சா ரொம்பவும் பெருமையா இருக்கு மீனா. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சிருச்சு. இந்த கல்யாணம் மட்டும் நீ பண்ணிக்கணும்னா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேணாம். எங்க அம்மா அப்பா இருந்திருந்தா கூட என்னை இப்படியெல்லாம் வளர்த்து இருப்பாங்களா, இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பாட்டி. ஆனா நீ பட்ட கஷ்டம் ஒண்ணு கூட வீணா போகல. எங்க அப்பா அம்மா மூஞ்சில கறி பூசுற மாதிரி என்ன நீ வளர்த்து விட்டு இருக்க பாட்டி. நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்பவும் கொடுத்து வச்சவா பாட்டி. சரி விடு பாட்டி, நான் தான் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களே, அவங்கள பத்தி என்ன நமக்கு பேச்சு? எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நான் ஒரு நாள் கூட அழுந்ததே இல்ல பாட்டி. அம்மா அப்பாவா எல்லாமாவே நீ இருந்து என்ன வளர்த்துருக்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என் கூடவே வந்துடுறேன்னு சொல்லு, நான் இன்னைக்கே கூட பண்ணிக்கிறேன். எங்க அம்மா அப்பா என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போன மாதிரி நான் உன்னை இந்த குடிசை வீட்டுல தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டேன் பாட்டி. உன்னை ராணி மாதிரி உட்கார வச்சு நான் பாத்துக்கிறவா. சரி மீனா, நானும் உன் கூடவே வந்துடுறேன். இதுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல மீனா. அதுக்கப்புறம் ருக்கு பாட்டி சொன்ன மாதிரி மீனாவும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ருக்கு பாட்டியும் மீனா கூடவே போய் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட் பிரியாணி எவ்வளோக்கு வித்தாங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பை.